உங்களோட ஷைன் ஸ்டார் எஃப்ஜிசி ப்ராடக்ட் யூசேஜோட எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் சொல்லுங்கள். வந்து யூடியூப்ல சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். இது எனக்கு பிடிச்சது. நான் ஆல்ரெடி டிஎம்டி பிளான் பண்ணியிருந்தோம். அது டெட் லோடு ஜாஸ்தி ஆகும். ஒரு 700 800 கிலோ போகும். இது போட்டால் ஒரு 100 கிலோக்குள்ள கம்ப்ளீட் ஆகும். என்னுடைய தேவையில்லாத வெயிட்டை குறைக்க முடியும். அப்புறம் லாங் லைஃப் ஃபைபர் வந்து துரு பிடிக்காது, எதுவும் ஆகாது. அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ, அதாவது சாரி, ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கு. ஆளுக்கு பார்த்தீங்கன்னா டக் டக்குன்னு எடுத்து ஃபில் பண்ணிட்டாங்க. இதே டிஎம்டியாக இருந்ததுன்னா அவங்க ரெஸ்ட் பண்ணி வெண்ட் எடுக்கணும். அப்புறம் இது ஆல்ரெடி லோடு பேர் ஸ்ட்ரக்சர் சாரா பிளாட்ஃபார்ம் தான். அது இதுக்கு வந்து இந்த ஃபைபர் வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கு. அப்புறம் எக்கனாமிக். நாங்கள் ஒரு ரஃபாக கேல்குலேஷன் செய்யிட்டோம். அதில் பார்த்தா உங்களோட டிஎம்டி ரீபாரோட 8mm இங்கே யூஸ் பண்ணால் உங்களோட காஸ்ட் வந்து 56,000 வருது. பட் இவங்க எஃப்ஜிசி ரீபாரில் 6mm மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் இவங்களோட காஸ்ட் வந்து 37,000 வந்திருக்கு. ஸோ ரஃப்லி உங்களுக்கு 30% சேவிங்ஸ் வந்தாச்சு.